வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குற்றவாளியான சுரேஷ் சாலைக்கு சிறையில் இடம்பெறும் சித்திரவதைகள். நாய் போன்று நடத்தப்பட்ட சம்பவம். திடீரென சிறையில் எடுத்த அதிரடி முடிவு அம்பலப்படுத்திய உதய கம்மன்பில. தமிழர் தாயகங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய யாழ்ப்பாண சொல்லிசை பாடகனின் கைது. அடுத்தடுத்து போராட்டங்களை தொடுக்கும் மக்கள். இந்தியாவிலும் சீமானிடமிருந்து வந்த எதிர்ப்பு. காலங்கள் கடந்தும் பேசப்படும் வரலாறு. யாழ் சங்கிலிய மன்னனின் 407வது சிதார்த்த தினம் அனுஷ்டிப்பு. சினிமா பாணியில் சிறுமியை கடத்திச் சென்று மர்ம நபர்கள் செய்த மோசமான செயல். தமிழர் பகுதியை அதிர வைத்த மற்றொரு சம்பவம். நடந்தது என்ன? இலங்கையில் அண்மைய நாட்களாக உயிரை பறிக்கும் நீர்நிலைகள். நேற்று இடம்பெற்ற மற்றொரு சோகம். யுவதிகள் உட்பட 3 நேர்ந்த கதி. கொழும்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட வர்த்தக நிலையம். உள்ளே நடந்த மோசமான செயல். திடீரென கைதான 3 நடந்தது என்ன? இலங்கையில் ஏற்பட்ட முதியோர் இல்ல தீ விபத்து தொடர்பில் அடுத்தடுத்து வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். நேற்று வெளியான அதிர்ச்சி தரும் உண்மை. இதுதான் நடந்தது. வெளியான பகிர் தகவல். அடுத்த ஜனாதிபதி நாமல் தான் என அடித்து கூறும் அர்ஜுனா எம்பி. மஹிந்த தரப்பை போற்றி புகழ்ந்த சம்பவம். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய அனுரவின் அதிரடி நகர்வுகள். எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை. மக்களுக்கு வெளியிடப்பட்ட தகவல். அனுர அரசின் நகர்வுகள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மஹிந்த கூறிய பதில். மீண்டும் மீண்டும் அனுரவை சீண்டும் ராஜபக்ச தரப்பு. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழில் தாயக பாடலை பாடியதாக குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சொல்லிசை பாடகரான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நேற்று பெரும் மக்கள் போராட்டங்கள் நடைபெற்றன. பெருந்திரளான மக்கள் இதில் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இது தொடர்பான காணொளிகள் நேற்று செய்திகளில் விரிவாக வெளியிடப்பட்டிருந்தன. இதற்கிடையில் இந்த கைது நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட ஈழத்து பாடகரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டதாக கூறும் இலங்கை அரசாங்கம் ஆயுத போராட்டம் முடிந்து பல ஆண்டுகள் ஆன பின்னரும் ஒரு தனிநபரின் பாடலுக்கு ஏன் அஞ்சுகின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கோவில்களில் பாடப்படும் பாடல்களையே பயங்கரவாதமாக கருதினால் இலங்கையில் தமிழர்கள் எவ்வாறு அமைதியாக வாழ முடியும் எனவும் அவர் கேட்டுள்ளார். ஒரு பாடல் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தூண்டுவதாக இருந்தால் தமிழர்கள் மற்றும் சிங்களவர்கள் இணைந்து வாழ்வது எப்படி சாத்தியம் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் ஐநா மற்றும் உலக நாடுகள் இலங்கையின் நிலையை கவனத்தில் கொண்டு தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக கைது செய்யப்பட்டு சங்கீத்சனை விடுதலை செய்ய வேண்டும் என இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் குரல் எழுப்ப வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். ஹொரணை படகுடு பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பவம் தொடர்பில் இந்த இல்லத்திலிருந்து முதிய வயதுடைய பெண்ணொருவர் வழங்கிய வாக்குமூலம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தை நேரில் கண்டதாக கூறப்படும் அந்த பெண் தெரிவித்ததாவது, அந்த முதியோர் இல்லத்தில் முதியவர்களை அறைகளுக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பது என்பது அங்கு வழக்கமான நடைமுறையாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஹொரணை பகுதியில் உள்ள ஹொரண படகுடு பிரதேசத்தில் இயங்கிய இந்த முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 13 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலத்தில் ஒரு நோயாளி அங்கிருந்து தப்பிச் சென்ற சம்பவத்திற்கு பிறகு அவசர வெளியேறும் வழிகள் இல்லாத நிலையிலும் முதியவர்களை அறைகளுக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைக்கும் நிலை தொடர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த தினமிரவு வெசாக் பந்தல் தொடர்பான ஒளிபெருக்கி அறிவிப்பு கேட்டபோது முதியவர்கள் தங்களது வார்டுகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் பெண் பிரிவை சேர்ந்த சந்தமாளி என்ற ஊழியரும் ஆண் பிரிவை சேர்ந்த அவரது கணவரும் சாவியால் அறைகளை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு மற்ற ஊழியர்களுடன் சமையலறை பணிக்கு சென்றதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார்.
அதன்போது ஆண்கள் பிரிவில் இருந்த மெத்தைகள் குவியலிலிருந்து திடீரென தீப்பரவ தொடங்கியதை ஒரு முதியவர் முதலில் கவனித்து மற்றவர்களுக்கு தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. தீ வேகமாக பரவிக் கொண்டிருந்த நிலையில் மரண பயத்தில் முதியவர்கள் அனைவரும் கதவுகள் அருகே ஓடிய போது இருபுற கதவுகளும் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களால் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இந்த கொடூரமான தருணத்தில் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஊழியர்கள் கதவுகளை திறக்க முயற்சிக்காமல் சாவிகளுடன் பீதியடைந்து சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் 2 முதியவர்கள் தங்களது படுக்கைகளுடன் கட்டப்பட்டிருந்ததால் நகர முடியாமல் தீயில் கருகி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தீயை கட்டுப்படுத்த அங்கு வந்த கிராம மக்கள் அந்த இல்லத்தின் பிரதான வாயிலும் பூட்டப்பட்டிருந்ததால் உடனடியாக உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பின்னர் எப்படியோ ஒரு கதவு திறக்கப்பட்டதன் பின்னரே உள்ளிருந்த சில முதியவர்கள் வெளியேறி உயிர் தப்ப முடிந்ததாகவும் அந்த நேரடி சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடரும் நிலையில் படகுடு முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து மற்றும் அதில் வெளிப்படும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பெரும் கவலை எழுந்துள்ளது. இது தொடர்பான தகவல்கள் இப்படி இருக்க, நாட்டில் பதிவு செய்யப்படாத 300க்கும் அதிகமான முதியோர் இல்லங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சத்துன மிகிதுன் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் மொத்தம் 456 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றும் அவை முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தினால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முறையான பதிவு செய்யப்பட்டு வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக நடத்தப்படும் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை 148 மட்டுமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்களை பதிவு செய்து உரிய வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு நடத்துமாறு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கவும் அந்த காலத்துக்குள் பதிவு செய்யப்படாத இல்லங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முதியோர்களுக்கான தேசிய செயலகம் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தீர்மானம் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உப்பாலி பன்னிலவின் அறிவுறுத்தலின் பேரில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் விரைவில் தீர்மானிக்கப்பட்டு இதுவரை பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களுக்கும் அது குறித்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மிகிதுன் தெரிவித்துள்ளார். கல்முனை பகுதியில் சிறுமி ஒருவரை கடத்தி சென்று கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய 25 வயதுடைய இளைஞனை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மறுநாள் பாதிக்கப்பட்ட தரப்பினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று கல்முனை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விசாரணைகளில் தெரிய வந்ததாவது, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் குறித்த இளைஞனுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடர்பு ஏற்பட்டதாகவும் பின்னர் இருவருக்கும் இடையில் தொடர்புகள் நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சம்பவம் இடம்பெற்ற இரவு குறித்த இளைஞன் வேன் ஒன்றை வாடகைக்கு எடுத்து மேலும் ஒரு நபருடன் சேர்ந்து சிறுமியின் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகின்றது. அங்கு சிறுமியை பலவந்தமாக வேனில் ஏற்றிக்கொண்டு அம்பாறை மாவட்டத்தின் மத்திய முகாம் பகுதிக்கு அழைத்து சென்று பாலடைந்த கட்டடம் ஒன்றில் வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. பின்னர் சிறுமியை அக்கரைப்பற்று பகுதியில் இறக்கிவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பாதிக்கப்பட்டவர் பேருந்து மூலம் போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்து 25 வயதுடைய முதன்மை சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மற்றொரு 56 வயதுடைய நபர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மேலும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட வேன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் உள்ள தலுபா முகத்துவாரத்தில் குளிக்க சென்ற மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள துயர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது குறித்து போலீசார் தெரிவித்ததாவது, 2 யுவதிகளும் ஒரு இளைஞனும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 19 வயதுடைய 2 யுவதிகளும் 24 வயதுடைய இளைஞனும் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக கடல் மற்றும் நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கோ, மின்சாரத்தை துண்டிப்பதற்கோ அல்லது விவசாய உரம் மற்றும் மருந்து வகைகளை பெற்றுக் கொள்வதில் சிரமங்கள் உருவாக்குவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தற்போதைய எண்ணெய் விலை உயர்வு போக்கு மற்றும் நாடு எதிர்கொண்டுள்ள வெளிநாட்டு அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த ஏப்ரல் மாதம் நிலவரப்படி நாட்டின் இறக்குமதி செலவு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள டாலர் இருப்பை பாதுகாக்கும் நோக்கில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கும் கூடுதல் கட்டணம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் எரிசக்தி பற்றாக்குறை அல்லது உர தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த தேசத்தின் உயிர் வாழ்வையும் கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தும் என்பதால் அத்தகைய குழப்ப நிலைக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சந்தையில் பொருட்களின் விலைகள் மேலும் உயர்ந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து வழங்குவதற்கான தேவையான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்னும் சில சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலே தனக்கு இழைக்கப்படுவதாக கூறப்படும் மனிதாபிமானமற்ற நடத்தைக்கு எதிராக உணவு உண்ண மறுத்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக பிவித்துறைகள உரிமை தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் சாலே தண்ணீர் மற்றும் மருந்து கூட அருந்த மறுத்துள்ளதாகவும் நேற்று காலை அவரை சந்திக்க குற்ற புலனாய்வு துறைக்கு சென்ற அவரது சகோதரர் மற்றும் மகனுக்கு இது குறித்து தகவல் வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இன்று காலை அவரது சகோதரனும் மகனும் அவரை சந்திக்க சிஐடிக்கு சென்றபோது அவர் மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்டதாகவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நேற்று இரவு அவருக்கு இரவு உணவாக ஒரு கரண்டி சோறு மற்றும் குழம்பு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் உணவு செய்தித்தாளில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது தரையில் விழுந்ததால் அவர் அந்த உணவை தரையில் இருந்து எடுத்து சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டு இரவு உணவை உண்ண மறுத்ததுடன் சிஐடியால் இழைக்கப்படும் மனிதாபிமானமற்ற நடத்தைக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் முன்னாள் எம்பி தெரிவித்துள்ளார். 2ஆம் சங்கிலிய மன்னனின் 407வது சிரார்த்த தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சங்கிலியன் உருவச்சிலை முன்பாக நேற்று சனிக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சங்கிலியன் அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வில் சங்கிலிய மன்னனின் உருவ சிலைக்கு விருந்தினர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மன்னனின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய கண்காட்சி கூடம் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து மன்னனின் மனைவியர் நீராடியதாக கூறப்படும் யமுனா ஏரிக்கு ஊர்வலமாக சென்று மலர் மாலை தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் ஈழத்து ஞான குழந்தை சுதர்சன் அருணவின் விசேட உரையும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர ஆணையாளர் TV அரவிந்தராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் ஆலய பிரதம குரு சுந்தரேஸ்வர குருக்கள், இந்து சமய பேரவை தலைவர் சக்தி கிரீபன், சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கொழும்பில் போலி ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வாகன இலக்கு தகடுகள் தயாரித்து வந்த ரகசிய மையம் ஒன்று காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பொரளை பகுதியில் உள்ள என்எம் பெரேரா மாவட்டத்தில் அமைந்திருந்த வீடு ஒன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீட்டை வாடகைக்கு எடுத்து நீண்ட காலமாக இந்த போலி ஆவண தயாரிப்பு மையம் ரகசியமாக இயக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கையின் போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெருமளவான போலி ஆவணங்கள் மற்றும் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 600 போலி உத்தியோகபூர்வ இலச்சினைகள், காணிப்பதிவு அலுவலக முத்திரை பதிவுகள் அடங்கிய 2 கோப்புகள், 4 போலி தேசிய அடையாள அட்டைகள், போலி ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மின்னணு உபகரணங்கள் மற்றும் தட்டச்சு இயந்திரம், 1 கார், 1 மோட்டார் சைக்கிள், மேலும் 1.5 மில்லியன் ரூபாய் பணம் ஆகியவை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. காவல்துறையினரின் தகவலின்படி கைப்பற்றப்பட்ட இலச்சினைகளில் அரசு திணைக்களங்கள், சமாதான நீதவான், சான்றுறுதியாளர்கள், சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் போலி இலச்சினைகளும் அடங்கியுள்ளன. சம்பவ இடத்திலிருந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நுகேகுட தெல்கந்த பகுதியில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் 54, 55 மற்றும் 59 வயதுடைய பொரளை, திக்வெல்ல மற்றும் ஹொரண பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் அதிருப்தி காரணமாக அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவே அதிகாரத்திற்கு வரக்கூடும் என அர்ஜுனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் தற்போதைய நிலைமையால் பொதுமக்களின் அதிருப்தி அதிகரித்து வருவதாகவும் இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பத்தினர் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ச மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என கணித்துள்ளார். இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2029 நாமல் வருவார். அதை யாராலும் தடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விருப்பம் இல்லை என்றாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்த்தால் மக்கள் மீண்டும் அவர்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது அவர் எதிர்க்கட்சியை விமர்சித்துள்ளார். ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவர் வலிமையானவராகவும் நேரடியாக கருத்து தெரிவிக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேன்மையான போக்கில் செயற்படுவதாகவும் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது கடுமையான நிலைப்பாடு அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் பேச்சு திறனை பாராட்டிய அவர், தலைமைத்துவத்திற்கு தேவையான அனைத்து குணங்களும் அவரிடம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வருவார் எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தான் முன்னதாக இந்திய நடிகர் விஜய் ஜோசப்பின் அரசியல் எழுச்சியை கணித்த போது விமர்சிக்கப்பட்டதாகவும் ஆனால் பின்னர் அது நிஜமாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நிலைமை குறித்து ஊடகங்களில் கூறுவதற்கு பதிலாக ஊடகவியலாளர்கள் நேரடியாக வீதிக்கு சென்று மக்களிடமே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயற்குழு கூட்டம் பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் தலைமையேற்றிருந்தனர். கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது தற்போதைய நாட்டின் நிலைமையால் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுவதாக அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்சி உள்ளக கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுமா என எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்போது எந்த மாற்றங்களும் இல்லை எனவும் எதிர்கால அரசியல் திட்டங்கள் மற்றும் முன்னோக்கு செயல் திட்டங்கள் குறித்தே விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச தரப்புகள் புதிய கூட்டணிகளை அமைப்பது தொடர்பான கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். எந்த தரப்பும் எந்த உத்திகளை பயன்படுத்தினாலும் அதனால் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பயன் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் தேர்தல் காலத்தில் மக்கள் எப்போதும் கடந்த கால செயற்பாடுகள், தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால எதிர்பார்ப்புகளை கவனத்தில் கொண்டு வாக்களிப்பார்கள் எனவும் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த அடிப்படையிலேயே மக்கள் தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்தி சரியான முடிவை எடுப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.